அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் பா. ரஞ்சித் ஒரே ஒரு கேள்வி, ஒரு 44 நிமிஷத்தில் ஒரு 10 செகண்டு, மிஞ்சி போனால் 14 வினாடி வேணால் திராவிடத்தை பற்றி ஒத்த கேள்வி தான் கேட்டார். ஒட்டுமொத்த ஹைனா கூட்டமும் இன்றைக்கி பா. ரஞ்சித்தை கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பா. ரஞ்சித் என்னப்பா பேசிட்டாரு, பா. ரஞ்சித்துக்கு பாலை முட்டு கொடுக்க போகிறீங்களா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பா. ரஞ்சித்தருடைய கருத்துக்கும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நம்மளுடைய கருத்திற்கும் எங்கேயுமே உடன்பாடு 100க்கு 100% ஒத்தே வராது. ஏன்னா பா. ரஞ்சித்து தன்னுடைய அரசியல் தளத்தில் தன்னுடைய கருத்தியலில் ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்காரு. தலித் அரசியலை அவர் மிக சிறப்பாக, அதாவது அவருக்கு தெரிந்த ஒரு பாணியில், அவருக்கு தெரிந்த ஒரு புரிதலில், அவருக்கு தெரிஞ்ச ஒரு போக்கில் போய்கிட்டே இருக்கார். அது சரின்னு நம்பிக்கிட்டு இருக்கார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய அளவில் கம்யூனிஸ்டம் பேசக்கூடியவங்க இருப்பாங்க, அம்பேத்கரை பேசக்கூடியவங்க இருப்பாங்க, அதே மாதிரி முற்போக்கை பேசக்கூடியவங்க இருப்பாங்க, எல்லா தத்துவத்தையும் பேசக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. அதில் நாங்கள் தான் உண்மையாக மக்களுக்காண்டி பேசக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடியதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கம்யூனிஸ்டம் பேசக்கூடியவங்க, ஏமாற்றக்கூடியவங்கலாம் அப்புறம் இந்த பெரியாரிசம் பேசக்கூடியவங்க, இந்த திராவிடரிசம் பேசக்கூடியவங்க, அம்பேத்கரிசம் பேசக்கூடியவங்கன்னு சொல்லி சில குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க. இவர்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பேசினாலுமே, நீ கம்யூனிஸ்டத்தை பேசு, இல்லை நீ திராவிடத்தை பேசு, இல்லை அம்பேத்கரிசத்தை பேசு, என்ன பேசினாலுமே இவங்க எல்லாம் ஒரு புள்ளியில் இணைவாங்க. எதுலனா பெரியார் என்ற புள்ளியில் இணைஞ்சு நின்றுவாங்க டப்புன்ட்டு. அப்போ இங்கே முழுக்க அது மட்டுமே தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. கம்யூனிஸ்டம் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பெரியாரிசம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, பியூர் கம்யூனிஸ்டாக இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ரஞ்சித்தர்களுடைய கொள்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா முற்றிலும் முரண்பானது. எப்படி முரண்பாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்ணன் சீமானர்களுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியலில் எந்த இடத்துலையுமே அண்ணன் சீமானர்கள் திராவிடத்தையும் ஆரியத்தையும் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். அது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிற்குரிய எல்லாருக்குமே தெரியும், ஆரியர்கள் நம்மளுடைய பரம்பரை எதிரி அப்படிங்கிறது. ஆனால் நம்ம கூட இருக்கக்கூடிய துரோகி யாருன்னா திராவிடம் பேசக்கூடியவங்க, பெரியாரிசம் பேசக்கூடியவங்க, பெரியாரிஸ்டுங்கிற போரில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே இப்போ சீமான் வந்தப்போ நமக்கு புரிய ஆரம்பிக்கு. அப்போ சீமான் என்ன, தமிழ் தேசங்கிறத தெளிவாக மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஹைனா கூட்டங்கள் முதல்ல தமிழன் ஒருத்தர் பேசுகிறாரு, அதுவும் தனித்துவமாக பேசுகிறாரு, திருமாவளவனும் பேசுகிறாரு. ஆனால் பாருங்கள் எப்படி பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு, எப்படி திராவிடத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. இந்த பக்கத்தில் அன்பு ராமதாஸ் அவரும் பேசுகிறார், தமிழ் தேசம் பேசுகிறாரு. ஆனால் பாருங்கள் பிஜேபி கூட கூட்டணி பேருதாரு, அதிமுக கூட கூட்டணி பேருதாரு. ஆனால் பாருங்கள் சீமான் மட்டும் தனித்து நின்றுக்கிட்டு இருக்கார். அப்படின்ற ஒரு பக்கத்தில் சீமானை இந்த ஹைனா கூட்டம் கடித்து கொதறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அம்பேத்கரிசம் பேசக்கூடிய நம்ம ரஞ்சித் அவர்களையுமே இங்கே இருக்கக்கூடிய ஹைனா கூட்டங்கள் கடித்து கொதறுவதற்கு முதன்மையான காரணம், இங்கே இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்கள் அம்பேத்கரிசத்தை பற்றி பேசுகிறாரு, ஆனால் பெரியாரிசத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இவர்களுக்கு கடுமையான அளவில் கோபம் வர ஆரம்பிக்கு. என்னடா இது வரைக்கும் நம்ம தான் இவர்களுக்காக பேசணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை இத்தனை நாளைக்குன்னு ஏமாற்றி மஞ்சள் குளித்து இவங்க நல்லா நம்ம மிளகா அரைச்சிட்டு இருந்தோம் மண்டைக்குள்ளே. இப்போ திடீர் ரஞ்சித்து ஒருத்தன் உள்ளே புகுந்து திராவிடத்தை பற்றி எதிர்த்து பேசுகிறாரு, குறிப்பாக அம்பேத்கரிசத்தை உயர்த்தி பேசுகிறாரு, பெரியாரிசத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறங்கிற கோபத்தில் தான் இந்த ஹைனா கூட்டங்கள் ஒட்டுமொத்தமாக யாரை பேசுகிறாங்கன்னா ரஞ்சித் அவர்களை. இவர்கள் சொல்லக்கூடிய தலித்துக்காக நான் உரிமைங்கி கொடுத்தோம், தலித்துக்களை முன்னேறுவது நாங்கள் முதன்மையாக காரணமாக இருந்தோம் அப்படின்னு பேசக்கூடியவங்க இன்றைக்கி யாரை பேசுகிறாங்க, ரஞ்சித் அவர்களே திட்டுற அளவுக்கு போகிறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே தலித் அரசியலை பேசுகிறதுல மிக முதன்மையான ஒருத்தராக திருமாவளவர் கருதப்படுறார். ஆனால் அதே திருமாவளவர்கள் 2001 பிஜேபி சங்கி கூட கட்சியில் கூட்டணி இருந்த திமுக கூடிய கூட்டணியாக இருந்தவர் தான். இதே பிஜேபி ஆதரித்த ஒருத்தர் தான் திருமாவளவன். இதுதான் வரலாறு. இன்னொரு பக்கத்தில் 2002 குஜராத் கலவரம் நடத்தி தெரியுமா, மோடி தலைமையிலான குஜராத் அரசு இருக்கும்போது, மோடி முதலமைச்சர் இருக்கும்போது, அப்போது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஹச் ராஜா இருக்கிறார். யார் ஆட்சி பெற்ற சின்னம் தெரியுமா? மதிப்பிற்குரிய திருமாவளவன் ஆட்சி பெற்ற சின்னம் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிங்கள் என்று
திருமாவளவனுடைய ஆசைப்பட்ட சின்னத்தில் வெற்றி பெற்றவன் தான் ஹெச் ராஜா. அப்போ அங்கே குஜராத்தில் என்ன நடந்துச்சு, இன படுகொலை என்று இந்தியா முழுக்க பேசும்போது திருமாவளவன் எந்த கட்சி கூட கூட்டு இருந்தாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சனாதனத்தை எதுக்குறோன்னு சொல்லி போலி வேஷம் போட்டுட்டு இருக்காருல அந்த கூட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இங்கே தலித் அரசியல்னாலே திருமாவளவன்கின்ற போர்வை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மாற ஆரம்பிக்கு. குறிப்பாக இளைஞர்கிட்ட, சினிமா பார்க்கக்கூடியவங்கக்கிட்ட, பொதுத்தளத்தில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட நம்ம ரஞ்சித்தினுடைய கருத்து வெகுவாக ஈர்க்கப்படுது. அப்போ திருமாவளவனுடைய பேச்சுக்கள் இங்கே எடுபட மாட்டேங்கி. திருப்பி அடிப்பம் திமிர் ஏறி அத்து மீறும் பேசக்கூடிய டைலாக்கு மேடையில் பேசுகிறாரு. திமுக கிட்ட மண்டி போட்டு இருக்காருன்னு சொல்லி நான் சொல்லலை. அங்கே கூட தம்பிகள் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க, அண்ணன்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 2 சீட்டு சிதம்பரம் தொகுதி, அப்புறம் விழுப்புரம் தொகுதி. விசிகங்கிற கட்சி எடுத்துக்கிட்டேன்னா 2 தொகுதி அந்த கட்சி விசிக கட்சி கிடையாது, 2 தொகுதியினுடைய கட்சி அவ்வளோதான். விசிக எங்கே இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது. அதை விட்டு விழுப்புரத்துக்கு, இதை தாண்டி கட்சி எங்கேயும் வளர மாட்டேங்கி. இந்த ஆதங்கம் நமக்கு இருக்குது. அதே ஆதங்கத்தை தான் நம்ம பேசினோம்னா தலித்தை பிரிக்க பார்க்குறாங்க, தலித்தை பொதுத்தளத்துக்கு வர வச்சு நம்மளை அப்புறப்படுத்த பார்க்குறாங்கன்னு சொல்லி பல பேர் பலவாறு கருத்தை பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி அதே கருத்தை தான் ரஞ்சித் அவர்களும் பேசுகிறாரு. தலித் அரசியல் நீங்கள் தனித்துவமாக நில்லுங்க, ஏன் தனித்துவமாக நீங்கள் நிற்கக்கூடாதுங்கிற கேள்வியை கேட்குறாரு. அதுவும் குறிப்பாக பாஜகவை யார் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வச்சது, யார் நுழைய வச்சார்கின்ற கேள்வியை அழுத்தமாக கேட்குறாரு. அண்ணன் ரஞ்சித்திற்கு பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஹைனா கூட்டங்கள் திருமாவளவன் அன்றே பேசிவிட்டார். திருமாவளவன் மக்களாக அணிதிரட்ட வேண்டும் என்று குரல் கொடுத்து விட்டார் அப்படின்னு பல பதிவுகள் எடுத்து போடக்கூடிய ஹைனா கூட்டங்கள் ஒருத்தங்கூட ரஞ்சித் கேட்ட முதல் கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. திமுக தாண்டா பாஜக உள்ள கூட்டு வந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு, அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு கொத்தடிமை கூட பேசுகிறதுக்கு வக்கற்ற நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் பேசுகிறாங்க தலித் அரசியலுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போன்ட்டு. ஏன்னா ஒரு கட்சி பாஜகங்கிற கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த கட்சினா கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு பொது தளத்தில். ஆண்மை உள்ளவர்கள் முதுகெலும்பில் வக்கற்ற ஹைனா கூட்டங்கள் பேசுகிறாங்க, ரஞ்சித்தை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. திருமாவ மாதிரி உழைப்பாளிகள் யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு பேசுகிறீங்க. எல்லாம் இருந்துட்டு போட்டோம். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு யார் முதன்மையான காரணம்? பாஜக இருக்கின்ற இந்த சங்கி இருக்கக்கூடிய ஹெச் ராஜா பக்கத்து வீட்டுக்காரன்னு ஓட்டு போட மாட்டேன், அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவதற்கு யார் முதன்மையான காரணமாக யார் இருந்தா? ஆனால் திருமாவளவன் தான் இருந்தார். திருமாவின் ஆசைப்பட்ட சின்னத்தில் தான், தாமரை சின்னத்தில் போட்டி போட்டு தான் வெற்றி பெற்றார். அங்கே நாடாளுமன்றத்தில் குஜராத் படுகொலையை ஆதரித்து திமுக பேச முட்டு கொடுத்து தெரியுமா? அப்போ திருமாவளவனுடைய ஆசை பெற்ற தாமரை சின்னம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வதற்கு மிக முதன்மையாக காரணமாக இருந்துச்சு. நாங்கள் கூட்டணி வைக்கலங்க, நாங்கள் கருணாநிதி கூட கூட்டணி வச்சோங்க. இது எப்படி? நாங்கள் திமுக கூட்டணி வச்சோங்க, திமுக தாங்க பாஜக கூட்டணி வச்சிச்சு. இது புயல் காற்றுல ஹைனா கூட்டம் ஒன்று 200 ரூபாய்க்கு அன்றைக்கி நம்ம படித்தருவான்னு சொல்லி ஒருத்தன் ஊரே அழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அன்றைய படிக்கு கொத்தடிமையாக இப்போ நிற்பான் தெரியுமா? அவன்கிட்ட சொன்னால் தான் நம்புவான். அவனுக்கு தான் இது பொருந்து. இது மற்ற விழிப்புணர்வு இருக்கக்கூடிய எந்த தமிழ் மக்களும் தமிழ் சமூகம் இதை ஏற்றுக்கிடாது. ரஞ்சித்தினுடைய கோபம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே அவர் அந்த வழி தாங்கி நிற்கிறார். அதை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்றைக்குமே தமிழ் தேசத்தை ஆதரிக்கவே மாட்டார். அதில் 100க்கு 100 அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவருடைய அரசியல் தலித் அரசியல், தனி அரசியல் சொல்லப்போனால் தனிச்சு கிளம்போன்னு நினைக்கிறார். ஆனால் சீமானவர்கள் தமிழ் தேசிய அரசியல் எப்படி தெளிவாக எடுத்து வைக்கிறாரோ அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை, அது நமக்கு அந்த கருத்து உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த கருத்தை பேசுவதற்கு ரஞ்சித்திற்கு முழு உரிமை உண்டு. அந்த கருத்தை பேசுவதற்கு ஒரு ஆளாவது இருக்கணும்னு சொல்ல போனால், நான் ரஞ்சித் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ் சினிமாவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. அது வரைக்கும் இங்கே தலித் சம்பந்தமாக திரைப்படங்கள் வருவதற்கு பயந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ துணிச்சலாக மாரி செல்வராஜ் வராங்க. அப்புறம் பல திரைப்படங்கள் ரஞ்சித் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு மாற ஆரம்பிக்கு. அப்போ ரஞ்சித்தினுடைய இருப்பு தமிழ்நாட்டுக்கு மிக முதன்மையான காரணமாக இருக்குது. அது சரி தப்பை தாண்டி இருக்கணுங்க தான் ஒரு கருத்து. என்ன காரணம்னா, இங்கே எல்லாருமே நம்ம பொதுவாகவே பேசுகிறோம். இங்கே எங்கெங்கே சாதி இருக்குது, இங்கே எங்கெங்கே பிரச்சனை இருக்குன்ட்டு. அந்த காவலில் 44 நிமிஷம் பேசியிருப்பார், 44 நிமிடம் பேசியிருப்பார். 44 நிமிடத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேள்வி கேட்பார். ஊரே கோயில் கூட கொண்டாடிட்டு இருக்கு, எங்கள் தெருவில் காப்பி கட்ட முடியல நான் அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கான பதில் யாருக்கிட்டையுமே இருக்காது.
ஏன்னா சாதாரணமாக நமக்கு கோயில் கூடங்கிறது நமக்கு ஒரு கோயில் கூடாது, அவ்வளோதான். எல்லா சமூகமும் அதில் இருக்கும், ஒவ்வொரு சமுதாயத்துக்குன்னு மண்டபப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் பெரும்பான்மையாக சில கோவில்களில் இன்னும் ஆதி தமிழ் குடிகளுக்கு அந்த பூஜை சொல்லுவாங்க தெரியுமா, மண்டகப்படி இன்னை வரைக்கும் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் நீங்கள் நம்பாட்டாலும் இதான் நிரசனமான உண்மை. பல கோயில்களில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. பெரும்பான்மையாக சமுதாயமாக அந்த ஊர்களில் பிற சமுதாய மக்களுக்கு ஒப்பிடும்போது, இல்லை அங்கே இருக்கிற செட்டியாரையோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசார் சமுதாயத்தையோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தையோ அவர்கள் ஒப்பிடும்போது சில ஊர்களில் தேவேந்திர வேளாளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், இல்லை பறையின மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்னா அவர்களுக்கு மண்டபப்படி இருக்காது. செட்டியாருக்கு இருக்கும், முதலியாருக்கு இருக்கும், இந்த இவர்களுடைய மண்டபப்படி தான் இருக்கும். அவர்களுடைய கோவில் மண்டபப்படி பார்க்கும்போது எண்ணிக்கையில் அளவு கம்மியாக தான் இருப்பாங்க. மற்ற ஒரு ஊரில் பெரிய தலைக்கட்டு ஒரு ஊரில் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த பெருசாக பண்ணுவாங்க. 10ஆம் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறக்கும், பயங்கர வெடி போடுவாங்க, ஆடல் பாட்டு நிகழ்ச்சி பெருசாக வைப்பாங்க. ஆனால் இதில் வரக்கூடிய 5ஆம் திருவிழா 6ஆம் திருவிழா மண்டபப்படிலாம் இருக்கும்ல, அது ரொம்ப சாதாரண நடந்து விட்டு போயிடும். அப்போ காரணம் என்ன, அங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னா அவர்களுக்கு மண்டபப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளருக்கோ இல்லை பறையர் சமுதாய மக்களுக்கோ இப்போ வரைக்கும் இல்லை. அப்போ அந்த வழி அங்கே நம்ம வெறுமனையாக பார்க்குற நமக்கும் அங்கே ஊரே ஒருத்தர் கோயில் கொண்டாடி செஞ்சு நானும் கோயிலுக்கு போகிறேன், ஆனால் எனக்கு அதில் உரிமை இல்லைன்னு சொல்லும்போது அதோட வழி ரஞ்சித்து போன்றவர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அது சாதாரணமாக எல்லாராலையும் நம்ம பேசுகிறதுக்கும் அனுபவப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை அவருடைய அனுபவத்திலிருந்து பேசுகிறார். அவருடைய அப்பா ஊரில் எப்படி பாதிக்கப்பட்டாங்கங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்து சாதாரணமாக லைட் இருக்குல்ல, லைட்டு மாற்றுறது கூட பிரச்சனை அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஊரில் அவங்களுக்கு திறமை இருந்துக்கு சமாளிச்சுட்டாங்க, அவரே பதிவு பண்ணுறார். ஆனால் இன்னும் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாத எத்தனை ஊர்கள் இருந்துக்கிட்டு இருக்குங்கிற கேள்வியை கேட்குறாரு. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் வேங்கை வயல். எல்லாரும் பரிதாபப்படுறோம், எல்லாருக்கும் அனுதாபம் வந்துடுறோம், எல்லாரும் திமுக திட்டுறோம், கரெக்டு. ஆனால் அதை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க மனதில் யோசிச்சு பாருங்க. அந்த ஊரில் ஒருத்தர் இருந்திருப்பாங்களா, என் வயசு போய் ஒருத்தன் ஊரில் இருந்திருப்பான், அவனுக்கு என்ன தோணும் யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயத்து மீது அவனுக்கு என்ன ஒரு அக்கறை இருக்கும், அவனுக்கு என்ன ஒரு என்னடா இது இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கு, எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் தெரியாங்க, நம்ம பேச தான் முடியும். ஆனால் அதில் நேரில் களத்தில் நிற்கிறவங்களுடைய வேதனையை நம்ம என்ன செஞ்சாலுமே, எந்த திரைப்படம் எடுத்தாலுமே, நீங்கள் எவ்வளோ பெரிய காட்சி வச்சாலுமே, நீங்கள் எவ்வளோதான் யூடியூப்பில் உட்காந்து முக்கி பேசினாலுமே, இல்லை சன் நியூஸு இல்லை ஏதோ தொலைக்காட்சி போய் பதிவு பண்ணாலுமே பாதிக்கப்பட்டவனுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வழியை யாராலையுமே கடத்தவே முடியாது. அவங்க மனசுக்குள்ளே அது ஆழமாக பதிச்சு தான் இருக்கும். அப்படி பல பிரச்சனைகள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆதி தமிழ் குடிகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அனுபவிச்சு வந்தவர் தான் அண்ணன் ரஞ்சித் அவர்கள். அவருடைய அரசியல் மீது நமக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட பேசக்கூடிய அவருக்கு அந்த கருத்துக்கு நமக்கு முரண் இருக்குது. அதற்காண்டி அவர் விட்டுற முடியாது. நம்ம அவர் முழுக்க சரின்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி பேசுவதற்கு ஒரு ஆள் ஒன்று இருக்கணும் இங்கே ஏன்னா இங்கே பேசக்கூடிய எல்லாருமே பேரரிசம் பேசுவாங்க, திராவிடிசம் பேசுவாங்க, இதுக்குள்ளே கரைஞ்சி போயிருப்பாங்க. கம்யூனிசமே பேசினாலுமே இங்கே நீங்கள் பெரியாருன்ற போரைக்குள்ளே தான் இவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இவங்களுடைய கைத்தட்டி வாங்குறது கூட ஒரு கூட்டத்தை போய் கைத்தட்டி வாங்கினா கூட பெரியார் பேரை சொன்னால் கைத்தட்டி விடுற அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ரஞ்சித் அவர்கள் இதில் எதுலேயுமே சோரம் போகாமல் அவருடைய அம்பேத்கர் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக நின்று பேசுகிறார். ரொம்ப தெளிவாக அவருடைய கருத்தை பதிவு பண்ணுறார். அது அவருடைய கருத்து, அவ்வளோதான். ஆனால் அந்த கருத்தில் அவர் பின்வாங்கலை. அவருடைய கருத்தில் தலித் அரசியல் அங்கே ஒற்றுமையாக இருக்கணும், தலித்து மக்களுக்கென்று பிரதிநிதித்துவம் அங்கே இருக்கின்ற அங்கீகாரம் வேண்டும் என்று தெளிவாக அவர் பேசுகிறாரு. அப்போ இவர்களுக்கும் திருமாவளுக்கும் பெரிய வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் இந்த திராவிடத்தில் கரைஞ்சி அப்படி உறைஞ்சி போயிட்டார் சொல்லப்போனால். ஆனால் ரஞ்சித்து அப்படி போகலைங்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு ரஞ்சித்து மீது இருக்குது. எப்படி அண்ணன் சீமானவர்கள் தனித்துவமான அரசியலை எடுத்து வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைனா கூட்டங்கள் கடிச்சு கொதறிச்சோ, ஒட்டுமொத்தமாக நம்மளாம் சங்கின்னு சொன்னிச்சோ, இன்றைக்கி சொல்கிறாங்க ரஞ்சித்தும் சங்கி தான். அவரை பாருங்கள், பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாருங்க. நம்ம எல்லாருமே தனித்துவமாக நிற்கணும்னு பேசுகிறோம். நம்ம தனித்துவம் நிற்கக்கூடாது, பொதுமக்களோட ஒன்றா இணைஞ்சி வரும் நம்ம திருமாவளவன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவரை பாருங்கள், தனித்து நிற்கும் சொல்லி நம்மளை தனித்துவப்படுத்துவதற்கான வேலையை ரஞ்சித்து பார்க்காருங்க. இதுதாங்க பிஜேபி மண்ணுன்னு சொல்லி லெஃப்ட் சீக்வல் டு ஆர்ஹெச்ன்னு சொல்லிக்கிட்டு இந்த பிஜேபியும்
ரஞ்சித்து ஒன்றுன்னு சொல்லி ரஞ்சித்து மீதும் காவி சாயத்தை பூசுவதற்கு ஹைனா கூட்டங்கள் தயாராக வந்திருக்கு. இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹைனா கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை யார் எடுத்து வச்சாலுமே அந்த கருத்து மீது இவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் அவர்கள் மீது அவதூறு பார்ப்பதற்கு இந்த ஹைனா கூட்டங்கள் தயாராக இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ பெரிய புகழ் வந்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஒடுக்கப்பட்டவங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த திராவிட கொள்கைக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாலே அவர்களையும் கேலி கூத்தாக்குவார்கள், அம்பேத்கரையும் கேலிக்குட்படுத்துவார்கள். அது யாராக இருந்தால் பரவாயில்ல, பாரதியாக இருந்தால் பரவாயில்ல, பாரதியார் இருந்தால் பரவாயில்ல, இல்லை வஉசியாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாரையுமே கேலிக்குட்படுத்துவாங்க. ஏன்னா இங்கே திராவிடம் தான் இருக்கணும், பெரியாரிசம் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஹைனா கூட்டங்கள் இங்கே தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு மறைமுகமாக. அதுக்கு கம்யூனிசத்தை உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டாங்க, அம்பேத்கர் பேச இழுத்து வச்சுக்கிட்டாங்க, பல பேர் எடுத்து வச்சுட்டாங்க. ரஞ்சித்து உள்ளே வரலை, இதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதனால் ரஞ்சித்தை வந்து இவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதுமாதிரி ரஞ்சித்து சொன்னார், பொது சமூகத்தில் தான் பிஜேபி வந்துருச்சு அப்படிங்கார். பொது சமூகத்துக்குள்ளே பிஜேபிலாம் ஒன்றும் வரலை, தலித்துக்குள்ளேயும் பிஜேபி வந்திருக்கு, அதையும் நம்ம ஒத்துக்கணும். இங்கே இளையராஜாக்குள்ளேயும் பிஜேபி உள்ளே போயிருச்சு. நம்ம இளையராஜா தலித்தாக பார்க்கல, நீங்கள் சொன்ன அடிப்படையிலே நம்ம பார்க்குறோம். இளையராஜாக்குள்ளேயும் பிஜேபி வந்திருக்கு. அப்போ யாரோட தப்பு இது வந்து? அப்போ பிஜேபி வளருதுங்கிறது பொது சமூகத்துக்குள்ளே. இப்போ நம்ம பிஜேபி கடுமையாக எதுக்கும் நம்ம வந்து நமக்குள்ளே பிஜேபி ஒன்றும் வரவே இல்லை. நமக்கு வந்து பிஜேபிக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே ஒன்றும் வரலை பிஜேபி வந்து. அப்போ இது என்னென்னா, மக்கள்கிட்ட பிஜேபியை கொண்டு வந்து நிப்பாட்டுறது யார்? திமுக தான். இதை உடச்சி பேசினா மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஹைனா கூட்டங்களுக்கு உரைக்கும். பொதுவாக பிஜேபி உள்ளே கொண்டது யாரும் கேட்டுட்டு நிப்பாட்டுறதை விட கொண்டு வந்தது திமுக தான் சொல்லி அந்த இடத்துல உடச்சி பேசினா தான் நம்ம ரஞ்சித்தினுடைய அந்த அரசியல் வென்றதற்கான அர்த்தமாக இருக்கும். பல திரைப்படங்களை அவர் பேர் என்ன பேர், இந்த ஒருத்தர் நல்ல திரைப்படம் திரௌபதினு மொக்கையான படத்தை எடுத்துகிட்டு இருப்பார் மோகன்ஜி, அவர் திரைப்படத்தை கலைஞர் டிவி சேட்டலைட்டில் வாங்கும். ஆனால் ரஞ்சித்தை சன் பிக்சர் வாங்க மாட்டாங்க, தயாநிதி மாறன் வாங்க மாட்டார், உதயநிதி ஸ்டாலின் ரெட்ஜைன் வாங்க மாட்டாங்க. ஆனால் மோகன்ஜி திரைப்படத்தை வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. இது எப்படிப்பட்ட சினிமா வட்டாரங்களை பார்த்துக்கணும். அதற்கு தான் அவர் என்ன பண்ணார், நீளம் பண்பாடுன்னு சொல்லி அவரே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்குனார். அப்போ தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய தளத்தை, ஒரு பேஸ்மெண்ட்டே போட்டிருக்காரு ரஞ்சித்தருடைய சினிமா அரசியல் வருகை. அது அரசியலையுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து, அவர் எடுக்கக்கூடிய திரைப்படங்களும் அதே தாக்கத்தை அரசியல் ஏற்படுத்துது. ஆனால் ரஞ்சித்து எந்த காலத்துலையுமே தமிழ் தேசத்தை நேசிக்கக்கூடியவர் கிடையாது. அவருடைய பாதை வேறு. அவர் அம்பேத்கரும் பேசக்கூடிய ஒருத்தர். அம்பேத்கர் நம்மளும் பேசுகிறோம், நம்ம வழிகாட்டியே எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கும் ரஞ்சித்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிக்க விருப்பப்படுறோம். ஆனால் அதில் அவர் கடைசி வரைக்கும் வரவே மாட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவர் வரவே மாட்டார். அவருக்கான தனித்துவமாக நின்று போராட நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் தனித்துவமாக நின்று போராட முடியாத திருமாவளவர்கள் இந்த மாதிரி அரசியல் பேசி ஏமாற்றிட்டு அவர்களுக்கு ரஞ்சித்தோட இருப்பு பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். அதற்கு தான் இவர்கள் நம்ம ரஞ்சித்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. திருமாவை வந்து நம்ம ஒரு பிம்பமாக உருவாக்கி திமுக படி ஒன்று சேர்த்து வச்சுருந்தோமே, ரஞ்சித் திடீர்னு இப்படி கேள்வி கேட்குறார. இந்த கேள்விக்கு இன்னை வரைக்கும் ஒரு ஆண்மை உள்ள ஐநா கூட்டங்கள் இப்போ வரைக்கும் பதில் சொல்லவே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறாங்களோ, பிஜேபியை வளர்த்து விடுவதற்கு திமுக தான் முதன்மை காரணமாக இப்போ வரைக்கும் இருக்கிறதுங்கிறத உணரும்போது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும். அதற்கு ஒரு அடித்தளமிட்ட அஜித் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்தது நல்லதொரு பதிவில் சந்திப்பு. நன்றி, வணக்கம்.